அவங்க என்கிட்ட பிடிக்கலாமா? அப்புறம் எங்க பிடிக்கலன்னா அவ எதுக்கு இருக்கா? அததான் நான் சொன்னேன். என்ன வெளியே விட மாட்டேன். அதாவது ஜெயில் கைதி மாதிரி அவன் அடைச்சி வச்சு பாப்பா பண்ணுவான். என்னால வெளியே விட முடியல, வர முடியல அப்படின்னு. அவ கையில கொடுத்துட்டு அவன் பேர் எழுதி எடுத்துருவான். அவனே விட்டு போற மாதிரி. சரி. ஆனா அவங்க ஃபேமிலியில பாப்பா வச்சு வாழ்றது இஷ்டம் இல்ல. அந்த பிள்ளை விரட்டி விட்டு ஒண்ணு இல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. காலை பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான். அப்புறம் இவன் ஏன் போனா புத்தி கட்டு? அதான் இப்ப போயிட்டு அந்த பிள்ளை யோசிக்கு வெளியே வர முடியல. இவன் எங்கேயாவது வேலைக்கு போக மாட்டேங்க, வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளை எங்க போயிடணும் அப்படின்னு. சரி, அப்ப 4 பேரை வச்சு கூட்டிட்டு வந்துருங்க. அப்படிதான் நான் செய்யறேன். சரிங்க, அது செய்யுங்க. இப்ப அவளுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவ மறுப்பு பேசுவா. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு போது தாராளமா பேசி கூப்பிட்டு வந்துடலாம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் வந்து பேச மாட்டான். கொடுத்து வாங்கிட்டு பாப்பா வீட்டுக்கு போகணும்னு கூப்பிடுறேன். அது ஏதாவது சொன்னுச்சுன்னா நான் சும்மா வந்து 2-3 நாள் இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி கூப்பிடுறேன். காசெல்லாம் போட்டு கூட விட்டேன். பொங்கலுக்கு தீபாவளிக்கு வா பாப்பான்னு 2000 ரூபாய் காசை வாங்கிட்டு வரல. இந்த வரேன்ட்டு வரவே இல்லை. செல்ல சிச்சா பண்ணி கொடுத்துச்சு. அப்படின்னு சொல்லு விஷாலி.